அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஸ்ரீராமலிங்கா அபயம் ஸ்ரீராமலிங்கா அபயம் ஸ்ரீராமலிங்கா அபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். சென்றைய பதிவில் 3 பதிவுகளாக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி நாம் சற்று விரிவாகவே பார்த்தோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு அருள் நெறி. அருள் நெறி என்ற தலைப்பின் கீழ் உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் பாவ புண்ணியங்கள் என்றால் என்ன, அந்த பாவங்கள் செய்வதனால் நம்மளுக்கு அடுத்து என்னென்ன மாதிரி பிறவிகள் எல்லாம் பிறக்கும் என்பதை பற்றி ஒரு விளக்கமாக கூறியிருக்கிறார். அது என்ன என்பதை நான் இப்போது படிக்கிறேன். படிக்கும்போது உங்களுக்கு நன்றாக புரியும். அது என்னவென்று பார்ப்போம். கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும்? அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவதயவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும். அக்கடவுள் தயவாகிய அருள் எத்தன்மையுடையது? நமது ஆன்ம அறிவாகிய புத்தி தத்துவத்தினுக்கு நன்மை தீமையை விளக்கி காட்டுவதாயும் வேதாகம கலைகளை கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாயும் அறிபவர்களின் தரத்திற்கு ஒத்ததாயும் அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் உள்ளது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அத்தன்மையான அருள் பிண்ட அண்டத்தில் எவ்வண்ணமாய் விளங்குகின்றது? காண்பார் காணுமிடம், காணப்படுமிடம், அறிவார் அறியுமிடம், அறியப்படுமிடம், தூண்டுவார் தூண்டுமிடம், தூண்டப்படுமிடம், சுவைப்பார் சுவைக்குமிடம், சுவைக்கப்படுமிடம், அனுபவிப்பார் அனுபவிக்கப்படுமிடம், கருதுவார் கருதுமிடம், கருதப்படுமிடம், முகருவார் முகருமிடம், முகரப்படுமிடம், கேட்பார் கேட்குமிடம், கேட்கப்படும் இடம் முதலியவையாய் விளங்கும். இவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவதற்கு உபாயம் என்ன? புத்தி தத்துவத்தால் நன்மை தீமையை விசாரித்து நன்மையே உருவாய் விளங்கும் பெரியோரை துணை கொண்டு அவர் அருளால் கட்டளையிடும் திருப்பணியை கை கொண்டு இடையறாது செய்யில் அவ்வருளை பெறலாம். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்மை தீமை என்பவை யாவை? நன்மை தீமை என்பவை புண்ணிய பாவம். புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கு அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்குவது. பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாயும் பின் துக்கமாகவும் இருக்கும். பாருங்கள், நன்மை தீமைனா என்னன்னு சொல்லிட்டாரு. நன்மை தீமை என்பவை புண்ணியம் பாவம். புண்ணியம்ன்றது நன்மை, தீமைன்றது பாவம். அந்த புண்ணியம் எப்படி இருக்கும்னா ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் ஆரம்பத்தில் செய்வதற்கு அனுபவிப்பதற்கும் முயற்சி இருக்கும், துக்கமாகவும் இருக்கும், பின் சுகமாக இருக்கும். பாவம்ன்றது ஆரம்பத்தில் சுகமாக இருக்கும், பின் துக்கமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன? பாருங்கள், இங்கே தான் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாரு. மனம், வாக்கு, காயம். காயம்னா உடம்பு என்னும் 3 அடையும். மேலும் மனத்தினிடத்தில் 4 வகையும், வாக்கினிடத்தில் 4 வகையும், சரீரத்தினிடத்தில் 4 வகையும் ஆக 12 வகையாய் நம்மை அடையும். அவையாவன: மனத்தினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல். மனத்தினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல். அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல். அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல். முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமை அடைதல். இவை 4 மனத்தினால் செய்யும் பாவங்கள். வாக்கினால் பொய் சொல்லல், கோட்சொல்லல், புறங்கூறல், வீணுக்கு அழுதல். இவை 4 வாக்கினால் உண்டாகும் பாவங்கள். தேகத்தினால்
பிறர் மனைவியை தழுவுதல், புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்கின்றவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல், இந்த 4ம் தேகத்தினால் உண்டாகும் பாவங்கள் ஆகும். இவை போன்றவைகளை தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், பொறாமை அடையாது இருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக எண்ணாது இருத்தல், தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல், இவை மனத்தால் வரும் புண்ணியங்கள். பொய் சொல்லாமை, கோல் சொல்லாமை, என் சொல்லாடல், தோத்திரம் செய்தல், இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள். அந்நியர்களுக்கு தீங்குண்டாகுங்கால் விலக்கல் முதலியான நன்மையான கிருத்தியங்களை எல்லாம் தேகத்தில் உண்டாகும் புண்ணியங்கள் ஆகும். அறிந்து செய்த பாவங்களும் அறியாத செய்த பாவங்களும் எவ்வாறு நீங்கும்? அறிந்த பாவங்கள் செய்தபின், தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்தபின், நாம் பாவச் செய்கையை முன்னமே தெரிந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் தாட்சிணிய உடன்பாடாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்துவிட்டோமே என்று பச்சாதாபப்பட்டு பெரியோர்களை அடுத்து அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிராயச்சித்தங்களை கைக்கொண்டு அவ்வண்ணம் இச்சரீரத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இழைக்கச் செய்வதுமன்றி யாத்திரையாதி மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்களில் சென்று வசித்து இயன்ற அளவில் அங்கு அன்னவரியம் செய்தால் நீங்கும். மேலும் சத்தியற்றவர்களாயும் வார்த்திகர்களாயும் உள்ளவர்கள் மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும். மகான்கள் நேரிடாத பட்சத்தில் பச்சாதாபத்துடன் பாவ காரியங்களை செய்யாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்திற்கு ஒத்த தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கும். அறியாத பாவங்கள் யாவெனில் நடக்கும் காலத்திலும் நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்கள் ஆகும். இதன்றி அவை மனத்திற்கு புலப்படாமலும் உண்டாகும். இவைகள் யாவும் தினம் செய்யும் ஜபத்தாலும் பாராயணத்தாலும் ஸ்தோத்திரத்தாலும் விருந்து உபசரிப்பாலும் தெய்வம் பராவலாலும் நீங்கும். பிராயச்சித்தம் முதலியவைகள் செய்யாவிட்டால் பாவங்களால் அடையும் கதி என்ன? மனத்தால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாளாதி சரீரம் உண்டாகும். வாக்கால் செய்த பாவங்களுக்கு மிருகம் முதலிய சரீரம் உண்டாகும். தேகத்தால் செய்யும் பாவங்களுக்கு மரம் முதலான சரீரம் உண்டாகும். வேதாந்திகள் பாவம் முதலிய கருமங்களும் புண்ணியம் முதலிய ஏதுக்களும் நமக்கில்லை, நாம் சர்வசாட்சி என்கிறார்களே, அது என்ன? தேக வாசனை, இந்திரிய வாசனை, கரண வாசனை, பிராணவாயுவின் செயற்கையில் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சலிப்பற்று ஆகாரம், நித்திரை, பயம் முதலியவைகளில் நாம் சலித்தும் சோர்ந்தும் திடுக்கிட்டும் இல்லாமல் நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முத்தர்கள் சமூகத்தில் பாவகிருத்தியங்கள் நடவா, புண்ணியங்களும் பிரயோஜனம் பற்றி செய்யார்கள். பொன்னும் ஓடும் சரியாக காண்பார்கள். அத்தன்மையுடைய நித்திய முத்த சுத்த ஞான தேக சித்தர்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே தெரியும். மேலும் அவர்கள் இந்த பௌதீக சரீரத்தில் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவ தாத்வீகங்கள் இப்போது நமக்கு அசுத்த தேகமாயும் அசுத்த பொறியாயும் அசுத்த காரணமாயும் அசுத்த அனுபவமாயும் அசுத்த அறிவாயும் இருப்பது போல் இரா. தத்தப்படத்தை போல் காரியத்தில் இலதாயும் காரணத்தில் உள்ளதாயும் அறிவே வடிவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அழகாய், அறிவே உருவாய், அறிவே உணர்வாய், அறிவே அனுபவமாயி அறிவே அறிவாய் விளங்கும். திருச்சிற்றம்பலம். அருள் நெறி முற்றிற்று அப்படின்னு சொல்லி இந்த அருள் நெறியை பற்றி இந்த விளக்கங்கள் கொடுக்குறாரு. இந்த விளக்கத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, புண்ணிய பாவங்கள் எப்படின்னா அதனால 3 விதமான புண்ணிய பாவங்கள் சொல்கிறாரு. எதனால் உண்டாகுது? வாக்கினால் உண்டாகும் பாவங்கள் புண்ணியங்கள் இருக்குது, மனதினால் உண்டாகும் பாவ புண்ணியம், இந்த உடம்பினால் உண்டாகும் பாவ புண்ணியங்கள்.
நான் உங்களுக்கு படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஒரு காரியம் நடக்குது நம்மளுக்கு நடக்கலையேன்னு சொல்லி அதனாலேயும் பொறாமப்படக்கூடாது, உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து நிறைய சொல்லிட்டே போகிறாரு. அதாவது பிறர் மனைவியை வந்து அடையணும்னு நினைக்கிறது, உடம்பால் செய்யும் பாவங்கள், மனத்தினால் செய்யும் பாவங்கள், வாக்கினால் செய்யும் பாவங்கள்னு 3 கேட்டகரியில் சொல்கிறாரு. இதை வந்து எந்த வகையில் அதை சரி பண்ணிக்கிறணும், அதுக்கு வந்து புண்ணியம் வந்து தேடுறதுக்கு வழியும் சொல்கிறார். அதையே நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த முக்கிய புண்ணிய ஸ்தலங்களில் போய் நம்ம அன்னவரையம் செஞ்சால் அதுக்கு புண்ணியம். அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். மகான்கள்கிட்ட வந்து பழகி அவங்களுக்கு தொண்டு செய்கிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீங்கும். பாருங்கள், பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்திற்கு ஒத்த தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருந்தாலும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அறியாத பாவங்கள்னு எதை சொல்கிறாருன்னா, நம்ம குளிக்கும்போது நம்மளை அறியாமே சில உயிரினங்கள்லாம் இருக்குது, சில சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வந்து குளிக்கும்போது தண்ணியில் விழுந்து மரணித்து போகிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். இருந்தாலுமே நம்ம அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதுவுமே ஒரு பாவமாக வரும். இருந்தாலும் அதெல்லாம் எதில் நீங்கும் அப்படின்றாருன்னா, நம்ம செய்கிற ஜெபம், தினமும் நம்ம ஜெபம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. இந்த மாதிரி கடவுளை பற்றிய ஒரு பேச்சு, இந்த மாதிரி சத்விசாரங்கள், இதை மாதிரி இதில் வந்து அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கிடும். விருந்து உபசரிப்பதாலும் ஸ்தோத்திரத்தாலும் கடவுளை பற்றி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனாலையும் தெய்வத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் நம்ம அந்த மாதிரி பாவங்கள்லாம் நீங்கிரும்னு சொல்கிறாரு. மேலும் உங்களுக்கு இந்த பிராயச்சித்தமாக நம்ம பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மனத்தினால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாலாதி சரீரமும், வாக்கால் செய்த பாவங்களுக்கு மிருகம் முதலிய சரீரமும், தேகத்தால் செய்த பாவங்களுக்கு மரம் முதலான சரீரமும் உண்டாகும் சொல்கிறாரு. அப்புறம் இது பொதுவாகவே வந்து என்ன சொல்கிறாரு, அறிவு அப்படின்னு வந்துட்டார் பாருங்க. அறிவே வடிவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அழகாய், அறிவே உருவாய், அறிவே உணர்வாய், அறிவே அனுபவமாய், அறிவே அறிவாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறார். ஸோ இந்த அருள் நெறியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வாக்காலையும் மனத்தாலையும் பாவங்கள் செய்யக்கூடாது. வாக்கு, மனம், உடல் 3 நாளையும் நம்ம வந்து எந்த ஒரு பாவங்களையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த அருள் நெறி மூலியமாக சொல்கிறாரு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து திரு அருள் மெய்மொழி அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் வந்து இந்த நம்ம 4 விதமான குணங்கள் சொல்கிறார்ல, 4 விதமான ஒழுக்கங்கள் சொல்கிறாருல, இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அதை பற்றியும் இன்னும் சில கடவுளை பற்றிய விளக்கங்களும் வந்து திரு அருள் மெய்மொழியில் கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பொன்னான நேரத்தை உபயோகப்படுத்தி எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.